பின்னாடி வெயிலே வராது, அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து ஒரு சக்க மரம். என்ன மரம்னா அயனி சக்கன்னு சொல்லுவாங்க. அதில் குட்டி குட்டியாக ஒரு சக்க மரம்ல, அந்த மரம் இன்னும் சரியாக கூட காய்க்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வெட்டிட்டாங்க. மரத்தை ஃபுல்லாக வெட்டிட்டாங்க பாருங்கள். ஃபுல்லாக மரமே மொட்டையாக போச்சு. இந்த மரத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனாலும் இப்பெல்லாம் நல்லா கூலிங்காக இருந்தோம் பார்த்தீங்களா. வீடை சுற்றி எப்படி நல்லா கூலிங்காக அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இனிமேல் அப்படி இருக்க முடியாது. இந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தழுத்து எப்போ பெரிய மரமாகிறது. ஈஸியாக வெட்டி போட்டு போயிட்டாங்க. அந்த என் பக்கத்து வீட்டு சேர்ச்சி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மரத்தை வெட்டினா நல்லா வெளிச்சமாக இருக்கும். இப்படி சில கேரக்டர் இருக்காங்க. ஆனால் என்னை மாதிரி யாராக இருப்பாங்க தெரியாது. எனக்குலாம் அப்படி வெளிச்சம் சூரிய ஒளிந்து எல்லா இடத்துலையும் படத்தான் செய்யும். அதுக்காக அந்த மரத்தை வெட்டலாமாங்க சொல்லுங்கள். மரம் தான் நம்மளுக்கு வந்து இயற்கையான குளிர்ச்சி தன்மை கொடுக்குது. அதே மழை வர்ற காரணம் அதான். இப்படி கிளையை தச்சு பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் மரத்தை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வெளிச்சமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைலாக் வந்து என்னால் கேட்கவே முடியாதுண்ணா. என்னை மாதிரி இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு மரத்தோட கிளையை வெட்டினா கூட மனசு வலிக்கும். ஏன்னா எனக்கு மரம் செடிகள்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த என் வீட்டு மரமே முருங்கை மரமே பாருங்கள், வீட்டில் 3 மரம் இருக்குது. ஆனாலும் இந்த ஒரு மரம் வந்து முறிஞ்சு போச்சு. முறிஞ்சோன்னு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் கரண்ட் கம்பி மேலே விழுந்துடும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் முறிஞ்ச ஒரே நல்லது. ஆனால் வந்து இனிமேல் வந்து ஒரு அளவாக தான் வளர்த்துக்கணும்னு வச்சுருக்கு இந்த முருங்கை மரம். ஏன்னா முருங்கை மரம் அப்படியே உடஞ்சி போச்சு. இது ஒடிஞ்சதுன்னா அந்த கரண்ட் கம்பியில் விழுந்து நமக்கு சேஃப்டி கிடையாது. அதனால் வந்து இது வந்து ஒரு அளவோடு வளர்க்கணும். இப்போ தழுக்குது. மேலும் இது போல வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டேன் பாருங்கள். ராஜசெல்வி ஆதித் இந்த சேனலில் தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் வந்து மரங்கள் பிடிக்குமோ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேரளா மழை பெய்யும் போதே தமிழ்நாட்டில் இந்த மழைலாம் கொஞ்சம் பாதியாக பெய்யக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ வந்து மனசுக்கு நினைப்பேன். ஏன்னா வந்து விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தால் மழையே சரியாக பெய்ய மாட்டேங்குது. இங்கே கேரளா மழை கொட்ட கொண்டுது. காரணம் இங்கே மரங்கள் நிறையா இருக்குது. தமிழ்நாட்டிலே அது மாதிரி நிறைய மரங்கள் நம்ம நடணும், பசுமையை கொண்டு வரணும். நம்ம தமிழ்நாட்டிலேயும் மழைக்கு நம்ம கஷ்டப்படவே கூடாது. மழை வரலைன்னு நம்ம வந்து நினைக்கிறோம். அந்தளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாடும் பச்சை பசையாக ஆகணும்.